ராமேஸ்வரத்தில் உள்ள புண்ணிய கடலாம் அக்னி தீர்த்தம் மற்ற கடல்களைப் போல் கொந்தளிப்பதோ அலைகள் வருவதோ இல்லை. ஏன்? ஆடி அமாவாசையில் ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்தில் நீராடுவது மிகுந்த பலனை தரும் என்கிறது புராணங்கள். ராவணன் சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்திருந்தான். ராமன் வானரப் படைகளோடு இலங்கைக்கு சென்று போரிட்டு சீதையை திரும்ப அழைத்து வந்தான். சில காலம் அந்நியன் வசம் சீதை இருந்ததால் ஊரார் அவளை தவறாய் பேசிவிடக்கூடாதென ராமபிரான் சீதையை தீக்குளிக்க ஆணையிட்டான். இதனால் அக்னி குண்டம் முன்பாக வந்து நின்ற சீதை, அக்னி தேவனே, நான் உனக்குள் இறங்குகிறேன், நான் கற்பழுந்திருந்தால் என்னை பொசுக்கிவிடு எனக் கூறியபடியே அக்னி குண்டத்திற்குள் இறங்கினாள். சீதையின் கற்பின் வெம்மை அக்னிதேவனை சுட்டெரித்தது. சீதை பரிசுத்தமானவள், இவளை சுட்டுப் பொசுக்க என்னால் இயலாது என கூறியபடியே சீதையை கையில் ஏந்தி ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் வெம்மையை தீர்க்க அருகிலிருந்த ராமேஸ்வரக் கடலில் குதித்தான். அக்னிதேவன் கடலுக்குள் இறங்கியதால் ராமேஸ்வரக் கடல் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்து கடல்வாழ் உயிரினங்கள் துடித்தன. கடலரசன் அலறினான். சீதையை அனைவரும் தஞ்சமடைய அக்னிதேவனின் சூட்டை தணித்து கடலரசனை சாந்தப்படுத்தி அனைத்து உயிரினங்களையும் சீதாதேவி காப்பாற்றினாள். சீதையை பணிந்து நின்ற அக்னிதேவனை ஆசிர்வதித்த சீதை, இன்றிலிருந்து இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்ற உமது பெயரால் அழைக்கப்படும். மற்ற கடல்களைப் போல் சீற்றம் கொள்ளாமல் பூமாதேவியின் மகளான என்னைப் போல் சாந்தமாய் விளங்கும் என கடலரசனுக்கும் அருளினாள். இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடுபவர்களின் பாவங்கள் போகும் எனவும் அருளினாள். அன்றிலிருந்து ராமேஸ்வர கடலில் அலை அடிப்பதில்லை. அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படும் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுபவர்களின் பாவங்கள் போக்கப்பட்டு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றப்படுகின்றனர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் தர்ப்பணம் கொடுக்கவும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் ஏராளமானோர் வருகை தருகிறார்கள். இதுபோல் திதி கொடுப்பதற்காகவே அங்கு நிறைய புரோகிதர்கள் உள்ளனர். அவர்களை அணுகி பணம் செலுத்திவிட்டால் எல்லா பொருட்களையும் அவர்களாகவே வாங்கி நமக்கு தேவையானதை செய்கிறார்கள். அதுபோல் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாளய அமாவாசை, மகாளயப்பற்ற நாட்களில் கூட இங்கு கூட்டம் அலைமோதும். திதி கொடுத்துவிட்டு கடலில் போய் குளித்துவிட்டு பிறகு அறைக்கு சென்று அங்கும் குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்லலாம். பின்பு ஆலயம் வந்து 22 தீர்த்தங்களிலும் நீராடி இறைவனையும் அம்பாளையும் வழிபட்டு பின்பு மீண்டும் திருப்புல்லானி வந்து தீர்த்தமாடி அன்னதானம் செய்துவிட்டு ராமநாதபுரம் சென்று அங்கு அரண்மனையில் உள்ள சேதுபதி மன்னன் சிலையை தரிசிக்க வேண்டும். இதுவே ராமேஸ்வரம் தீர்த்தமாடலின் விதிமுறையாகும். ராமேஸ்வரம் திருக்கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையில் திறந்திருக்கும். இதில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை கோவில் நடை சாத்தியிருக்கும். நாள்தோறும் 6 கால பூஜை நடைபெறுகிறது. ஆடி அமாவாசை அன்று நாள் முழுவதும் பூஜையும் அர்ச்சனையும் தரிசனமும் பக்தர்களுக்கு உண்டு. தினமும் காலை 5 மணிக்கு நடைபெறும் திருவரந்தல் பூஜையில் முக்கிய அபிஷேகங்கள் உண்டு. இதில் மரகதலிங்கத்தை மூலவருக்கு முன்பாக வைத்து அபிஷேகம் செய்வார்கள். இதை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது ஆகும். இந்த ராமேஸ்வர தலத்தில் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்வது புத்திர பாக்கியத்துக்கான பரிகாரம், பிதர்கள் தோஷம் போக்குதல் முதலியன சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இந்தியாவின் தலை சிறந்த தீர்த்தமாகிய ராமேஸ்வரம் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆலய நிர்வாக அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம். இத்தகைய சிறப்புமிக்க ராமேஸ்வரம் தீர்த்தங்களில் ஒவ்வொரு இந்துவும் நீராட வேண்டியது முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். இந்த ராமேஸ்வரம் மண்ணை மிதிப்பதே பெரும் பாக்கியம் என்கிறார்கள். வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் முதலில் காசியிலும் பிறகு ராமேஸ்வரத்திலும் திதி கொடுக்க வேண்டும். அதுபோல் தென்னிந்தியர்கள் முதலில் ராமேஸ்வரத்திலும் காசியிலும் திதி கொடுத்தால் மிகவும் புண்ணியம், பித்ரு தோஷங்கள் விலகி நன்மை கிடைக்கும். அத்துடன் திருமணமாகாதவர்களுக்கு சில பரிகாரங்களை செய்கிறார்கள். அதுபோல் பெண் சாபம் குடும்பத்தில் இருந்தால் அந்த வீட்டில் நல்லதே நடக்காது. அந்த தோஷத்திற்கும் இவர்கள் பூஜை செய்து நிவர்த்தி செய்கிறார்கள். வங்கக்கடலும் இந்து மகா கடலும் சேருமிடத்தில் இந்த தீர்த்தம் உள்ளது. இதனை கோடி தீர்த்தம் என்று கூறுவார்கள். இந்த இடத்திற்கு தனுஷ்கோடி என்று பெயர். ராமர்
தன் வில்லின் நுனியால் இந்த அணையை உடைத்ததால் இந்த பெயர் ஏற்பட்டது. ராமேஸ்வரம் கோவில் வழிபாட்டுக்கு முன்னும் பின்னும் இங்கு முழுக வேண்டும் என்பது ஐதீகம். இங்கு பிதர் கடன் செய்வதும் அஸ்தி கரைப்பதும் சிறப்பாகும். இந்த சேதுவில் ரத்தினாகரத்தில் இந்துமா கடல் முதலில் நீராட வேண்டும். இதனை மலநீக்கு முழுக்கு என்பார்கள். இந்த புண்ணிய தீர்த்தத்தில் 36 நாட்கள் 36 முழுக்கு செய்ய வேண்டும் என்பார்கள். துரோணரின் சாவுக்கு காரணமாக இருந்த தர்மர் அந்த பாவம் தீர மூழ்கிய குளம்தான் ராம தீர்த்தம் ஆகும். ராம இத்தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள நாகநாதரை வழிபட பிள்ளை பேறு கிட்டும். குறிப்பாக ராகு கேது ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடத்தில் இருந்து நாகதோஷம் ஏற்பட்டிருந்தால் பெண்களுக்கு 9ஆம் இடத்தில் இருத்தல், இந்த தீர்த்தத்தில் நீராடி நாக பிரதிஷ்டை செய்தால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். தீர்த்தங்கள் யாவும் இயற்கையில் காந்த சக்தி மிகுந்தவையாகவே உள்ளன. இது உடல் ஆரோக்கியத்தை வளப்படுத்தக்கூடியதாகும். உடம்பின் அணுசக்தியை வலுப்படுத்தக்கூடியதும் ஆகும். தீர்த்தங்களின் மின்னோட்ட மகிமையை தங்களது ஞானத்தாலும் யோகத்தாலும் அறிந்த நமது முன்னோர்கள் இந்த தீர்த்தங்களை ஏற்படுத்தி அதை ஆன்மீகத்தோடு இணைத்து நமக்கு வழங்கியுள்ளார்கள். இத்தகைய சிறப்புமிக்க தீர்த்தங்களில் நீராடுவதால் புத்திர பாக்கியம் உண்டாகிறது. உடல் பிணி தீருகிறது. பாவங்கள் தொலைகிறது. அனைத்து நலன்களும் கிடைக்கின்றன. இந்த தீர்த்தங்களில் நீராடித்தான் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் பிறந்தனவாம். ஆலயத்தின் உள்ளே உள்ள 22 தீர்த்த கிணறுகளிலும் குறிப்பிட்ட காசு கொடுக்க அங்குள்ள பையன்கள் நமக்கு தண்ணீர் இறைத்து ஊற்றுவார்கள். ஒவ்வொரு இந்துவும் காசி ராமேஸ்வரம் பயணம் மேற்கொள்வது முக்கிய கடமைகளில் ஒன்றாகும்.